அதான் போய் வளக கொத்தி பிரட்டி என்ன செய்வீங்க? அந்த புல்லுகளை எல்லாம் நீக்கி ஐயோ ஏன் அதை ஏன் 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 நாம போய் இப்ப அதை செய்யற? இப்ப வாங்கின வளகு நம்புட வளகுதான். ஆனா நிறைய புல்லுகள் முளைச்சி கிடக்கு. வேற வேற தேவையில்லாத மரங்கள் எல்லாம் நிற்கின்ற உடனே டக்கண்டு அதுகளை ஒரு நாள் நின்று 2 நாள் நின்று என்ன செய்யறோம்டா ஒவ்வொன்றாக கிளியர் பண்ணி வெட்டி அந்த வளகை என்ன செய்யறோம்? துப்புரவாக்குறோம். அப்படித்தானே? துப்புரவாக்குறோம்டா அதாவது சுத்தமாக்குறோம். அப்ப இதுல நோக்கம் என்ன? நம்மட அதாவது என்ன செய்ய போறோம்? நமக்கு தேவையான நமக்கு பிரயோசனம் காணக்கூடிய நமக்கு அவசியமான ஒரு மரத்தை, ஒரு மாமரத்தை, இல்லாட்டி ஒரு தென்னை மரத்தை, இல்லாட்டி ஒரு கத்திரிக்காய் மரத்தை, இல்லாட்டி தக்களிக்காய் மரத்தை, இப்படி நமக்கு அவசியமான மரங்களை அந்த நிலத்தில விதைச்சி அறுவடை செய்ய போறோம். இதுதானே நோக்கம். அப்ப அவசியம் இல்லாத புல்லு, அவசியம் இல்லாத மரங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி துப்பராக்கி நமக்கு அவசியமானதுகளை அதில் இருந்து பிரயோசனம் காண்றதுக்கு தானே இப்ப நாம துப்புரவு பண்றோம். இப்ப துப்புரவு பண்ணி இப்ப அவசியமான மரங்களை எல்லாம் போய் நட்டினோம்டா இப்ப அந்த நாட்டுற மரங்கள் அதுல அந்த மண்ணில விதைக்கப்படுற மரங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யும்? முளைக்கும். முளைச்சு வரக்குள்ள இடையில அந்த திரும்பியும் புல்லுகள் எல்லாம் முளைக்குமா இல்லையா? திரும்ப அதை கிளியர் பண்ணுவோம், துப்புராக்கிடுவோம் இல்லையா? துப்புராக்கி போட்டு இந்த மரத்துக்கு என்ன செய்வோம்? ஒரு தனிய மண்ணெல்லாம் வளைச்சி ரவுண்டா பாத்தி மாதிரி பிடிச்சி தண்ணி எல்லாம் ஊற்றி உரமெல்லாம் போட்டு இதை வளர்க்கறதுக்குரிய வேலையை பார்ப்போம். அது வளர்ச்சி முளைக்கிற புல்லுகளை எல்லாம் என்ன செய்வோம்டா அதை நிற்க விடாம அதை பிடுங்கி அதை வெட்டி அதை கிளியர் பண்ற வேலையை ஒன்று செஞ்சிட்டு இருப்போமா இல்லையா? இப்படியே செஞ்சிட்டு இருக்கக்குள்ள நமக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 2 மாசம் ஒரு 3 மாசத்துக்குள்ள நாம விதைச்ச நாம நாட்டின அந்த மரங்கள்ல இருந்து நாம ஒரு பிரயோசனத்தை அடைவோமா இல்லையா? அடைவோம். அப்ப அறுவடை ஒன்று கிடைக்கும். நாம என்ன நோக்கத்துக்காக அந்த மரங்களை நாட்டினமோ அந்த நோக்கம் நிறைவேறும். அப்ப நமக்கு அவசியமான தேவைகள் எல்லாம் அந்த வளகுல அந்த இடத்தில அந்த நிலத்தில நாட்டப்பட்ட மரங்களை கொண்டு நாம பிரயோசனம் அடைகிற ஒரு நிலை ஏற்படுதுண்டா அந்த ஏற்பட காரணம் என்னடா அந்த நிலத்தை சுத்தப்படுத்தி துப்புரவு பண்ணி அந்த மரங்களை கொண்டு போய் விதைச்சது தானே, நட்டினது தானே. அந்த மரங்களை கொண்டு அதுதானே காரணம். அப்படி நாம செய்யாம இப்ப வளக எடுத்துட்டோம், அது புள்ளி நிக்கிற மாதிரி நிக்கட்டும். நாம விதையை போட்டு என்ன செய்வோம்? மரத்தை உண்டாக்கி அதில் அறுவடையை காணுவோம், பிரயோசனம் காணுவோம், அவசியமான தேவைகளை அந்த மரங்களை கொண்டு நாம நிறைவேற்றிக்குவோம் என்று சொல்லி நாம ஒரு முயற்சி எடுத்தா நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு நமக்கு அது நம்மளோட தேவைகள் நிறைவேறுமா? அப்ப என்ன நடக்கும்னா அங்க இருக்கிற புல்லு மற்ற மரங்கள் எல்லாம் என்ன நடக்கும்? நாம தேவையின்றி சொல்லி கொண்டு போய் போடுற விதைய அந்த மரத்தை வளர விடாம நமக்கு அவசியமான நமக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ள
நமக்கு தடையாக இருந்து அதை இல்லாமாக்குமா இல்லையா? அந்த மரங்களை அழிக்குமா இல்லையா? இப்ப நான் சின்ன உதாரணத்தை வச்சு நீங்க என்ன விளங்குறீங்க? ஜெஸ்மின் என்ன விளங்குறீங்க? நாம இது சொன்னா நம்ம அன்றாடம் நம்ம இதை கிளியர் பண்ணி நம்ம பிரயோசனம் அடையிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை பராமரிச்சு வரணும். எதை நம்ம ஒரு பிரயோசனம் அடைகிறதாக இருந்தா எதை ஒரு மரத்தால நம்ம ஒரு மரத்தை நட்டி நம்ம அதால பிரயோசனம் அடைகிறதாக இருந்தா அன்றாடம் நாம என்ன செய்யணும்? அதை பராமரிப்புக்கு கொண்டு வர. அதான் எதை பராமரிக்கணும்? நாம பராமரிப்பு என்று சொல்லி நாம பராமரிக்க போறது நிலத்தையா, இடத்தையா, மரத்தையா, இல்ல எல்லாத்தையுமா? இடத்தையும் பராமரிக்கணும், புல்லுகள் முளைக்காம நிலத்தையும் பராமரிக்கணும், அதே நேரத்தில் பராமரிக்கணும். மரமும் என்ன செஞ்சோம்? புடுங்கு பற்றக்கூடா, வெட்டு பற்றக்கூடா. புல்லெல்லாம் நாம புடுங்குறோம் என்று மரத்தையும் சேர்த்து புடுங்கி விட்டோம்டா என்ன நடந்துடும்? நாம எதிர்பார்க்கிற பிரயோஜனத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அப்ப இப்ப இந்த நிலம் என்று சொல்லி வாங்கின இடம் என்று சொல்லி காட்டின அதுக்கு உங்களோட உள்ளத்தை எடுங்க. இப்ப உள்ளம் என்கிறது ஒரு நிலம். அது இது இந்த வளகு, இந்த மண், இந்த நிலம், இந்த இடம் நம்மட கண்ணுக்கு தெரியும். ஆனா உள்ளம் என்று சொல்லி இருக்கிற அந்த நிலம் நமக்கு கண்ணுக்கு தெரியுதா? ஆனா அந்த நிலத்தை கொண்டு, அந்த உள்ளம் என்று சொல்ற அந்த நிலத்தை கொண்டு நமக்கு தேவையானதுகளை எல்லாம் நாம பெற்றுக்கொள்றேன்டா. நமக்கு அவசியமானது எல்லாம் நமக்கு கிடைக்கணும் வேண்டா. அவசியமான எல்லாத்தையும் அந்த உள்ளம் என்கிற அந்த நிலத்தை கொண்டு நன்மை அடைகிறேன்டா, நன்மையாக மாறுறேன்டா. அந்த உள்ளம் என்கிற அந்த நிலத்தை, அந்த வளக, அந்த இடத்தை என்ன செய்யும்? எந்த நேரமும் பராமரிக்கணும். எந்த நேரமும் அதை கொஞ்சம் இந்த கிருமிகள் வந்து வராம, புல்லுகள் முளைச்சிடாம, அவசியம் இல்லாத விஷயங்களை கொண்டு போய் அதுக்குள்ள வச்சிடாம, அவசியம் இல்லாத விஷயங்கள் அந்த உள்ளத்துல எந்நேரமும் நினைக்கப்பட்டு முளைச்சிடாம, அதுல என்ன முளைக்குது? புல்லு முளைக்குது. இப்படி அந்த உள்ளத்தை நாம கவனிச்சு, அந்த உள்ளத்தை பராமரிச்சு துப்புரவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்டா, சுத்தமாக வச்சுக்கிட்டே இருந்தோம்டா, இப்படி சுத்தமாக வச்சிருக்கிற இந்த உள்ளத்தில உங்களுக்கு தேவையான விதையை இப்ப போடலாம். எந்த விதம் போட்டாலும் முளைக்கும். அது அகால எந்த நேரமும் என்ன செய்யும்டா, அது என்ன செய்யும்? உங்களுக்கு அந்த விதை போடுபட்டு முளைக்கும். ஆனா ஒரு 1000 விதையை கொண்டு போய் போட்டுறாம, முதல் தேவையானதை மட்டும் கொண்டு போய் போடணும் வாங்க. அப்படின்னா அந்த விதை என்ன? இப்ப அந்த உள்ளம்ங்கிற அந்த நிலத்தில போடுற விதை என்ன? அந்த இடத்தில, அந்த நிலத்தில உள்ளம் என்று சொல்லி அதில் போய் நாம அந்த போடுற விதை, அந்த மரத்துக்குரிய விதை என்ன? நான் தான்ங்கிறது இப்ப அதுதான் உண்மை. அதைத்தான் நாம போடணும். இப்ப அதுக்கிடையில அவசரமா கொஞ்சம் என்னமோ ஒரு விஷயம் நடக்கணும், நான் இப்ப நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த நினைக்கிறேன்னு சொல்லி நீங்க கொண்டு போய் இப்போ உங்களோட உள்ளத்தில என்ன விதையை போடுறீங்களா? ஒரு எண்ணத்தை விதைக்கிறீங்க. ஒரு எண்ணத்தை உங்களோட உள்ளத்தில நீங்க விதைக்கிறீங்க என்கிறது தான் உங்களோட உள்ளம் ஒரு விஷயத்தை நினைக்கிற என்று அர்த்தம். இப்ப நீங்க புல்லுகள் நிற்கக்குள்ள, தேவையில்லாத விஷயமும் தரகுகள் நிறைஞ்சி இருக்கக்குள்ள, அந்த உள்ளத்தில நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சிங்களா, உங்களுக்கு அவசியமான ஒன்றை
நீங்க நினைச்சீங்களா, அந்த எண்ணத்தை விதையா போட்டீங்களா, அது முளைக்காது. ஏன் அங்க நிலத்தில் என்ன கிடக்கு? நிறைய துப்புரவு செய்யப்படாம, சுத்தம் செய்யப்படாம புல்லுகள், தேவையில்லாத மரங்கள் எல்லாம் ஒளிம்பி நிற்கிப்பேன். அதுக்குள்ள நீங்களும் கொண்டு போய் உங்களுக்கு தேவையான ஒரு விதையை போட்ட உடனே ஏற்கனவே நிற்கிற புல்லு மரமெல்லாம் சேர்ந்து நீங்க போட்ட விதை என்ன செய்யுது? இல்லாமாக்கின உடனே இப்ப நினைக்கிறது ஒன்று நடக்குது இல்லை. பாத்தீங்களா? ரெண்டு செல்வத்தை கேட்டிருக்கிறீங்களா நீங்க? நினைக்கிறது ஒன்று நடக்குது இல்லை சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அடிக்கடி சொல்லுவாங்க, எதிர்பார்க்கிறது நடக்குது இல்லையே, நினைக்கிறது நடக்குது இல்லை, எதிர்பார்க்கிறது நடக்குது இல்லை. சார் நான் எதிர்பார்த்தேன் இப்படி நடக்கும். பாத்தீங்களா? ரெண்டெல்லாம் இவரோட வார்த்தைகள், சொல்லுகள் என்னத்தை நமக்கு வெளிப்படுத்துதண்டா, இவக நடக்க வேண்டிய மாதிரி, முளைக்க வேண்டிய மாதிரி என்ன செய்யல, இவோட உள்ளத்தில விதைக்கப்படல. இப்ப உள்ளம்ங்கிறது நமக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிலம், ஒரு வழக்கு, ஒரு இடம் உண்டு. அதை நாம சுத்தமாகவே நேரமும் வச்சிருந்தா, பரிசுத்தப்படுத்தியே அந்த உள்ளம் ஏக காலத்தில நம்மளோட சம்பந்தப்பட்டு இருக்குமண்டா, நாம அப்படி அந்த உள்ளத்தை சுத்தமா வச்சிருப்பமண்டா, இப்ப நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நாம நினைக்க அந்த உள்ளம் என்ன செய்யும்? அது விதைக்கப்படுகிறதா இல்லையா? அந்த உள்ளம்ங்கிற நிலத்தில விதைக்கப்படுகிறதா இல்லையா? விதைக்கப்பட்ட உடனே அந்த விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யுது? உள்ளம்ங்கிற அந்த நிலத்தில முளைக்குது. முளைச்சி துளிருட்டு வெளியே வருகுது என்றா என்ன அர்த்தம்? வெளியே வருகுதுண்டா நடக்குது. அண்ணா இப்ப நினைச்ச உடனே முன்னுக்கு நிற்கிற ஆள் வந்து நிக்கி, அதுக்கு காரணம் என்ன? இப்ப நினைச்ச உடனே ஆள் வந்து முன்னுக்கு நிக்க. இப்ப ஜெஸ்மின் சொன்னீங்கவா, அப்ப எப்படி அந்த ஆள் வந்து நிக்கிற? அது காரணம் என்ன? இப்ப நிக்கிறது சரியுதா இல்லையா? அந்த உள்ளத்துல வேற எந்த சலனமும் இல்லை. உள்ளத்தை நீங்க பாதுகாக்கிறீங்க. அந்த உள்ளத்தை என்ன செய்யறீங்க? தியானத்தோட சம்பந்தப்படுத்துறீங்க. அந்த உள்ளம் என்ன செய்யுதா, நான் என்கிற உணர்வை கொண்டு சுத்தமாக்கப்படுகிறது. சரி, அந்த உள்ளந்தியானித்தது ஆரம்பத்துல தெரிய வந்துச்சு, இப்ப அந்த உள்ளந்தியானிக்கிறது தெரிய வருகிறது இல்ல? அது இல்ல இப்பயும் தெரிய வேண்டி வருகிறதுதான். விஷயத்தை எடுங்க. இப்பயும் உள்ளம், இப்ப நீங்க உள்ளத்தில அந்த நான் என்கிற உணர்வு ஏகமா இருக்கண்டு அந்த ஏக நிலையில அந்த உள்ளத்தை சரிப்படுத்துறீங்களா இல்லையா? சரிப்படுத்துறேன். அப்ப சரிப்படுத்துறீங்களா? அப்ப அது செய்யறது, அந்த உள்ளம் அப்படி சரிப்படுறது, அந்த உள்ளம் அந்த ஏக நிலையில சரிப்பட்டு அந்த நிலையை உணர்றது உங்களுக்கு தெரியாம இருக்கா? அப்படி தெரியாம இருக்குமா? இல்ல கேட்க தெரியாம இருக்குமா? அதே சிந்தனையிலதான் இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அது தெரிஞ்சிருக்கனே. இப்ப நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு இந்த விஷயத்தை ஒரு பக்கத்துல கொண்டு போறீங்க, என்ன செய்யலாம்? இல்ல சொல்லுங்க நீங்க விளங்கப்படுத்த விஷயத்தையும் சொல்லுங்க, அதான் நான் கேட்டேன். அப்ப இப்ப அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட துப்புரவு செய்யப்பட்ட உள்ளம் தியானம் செய்யாம, திக்ர் செய்யாம ஏற்படாது. அதுவும் அந்த தியானம், திக்ர் அந்த உள்ளத்தில அல்லாஹ்வை நினைவுபடுத்துறத கொண்டுதான் நடக்கணும். அப்ப அல்லாஹ்வை நினைவுபடுத்துறத கொண்டு நடக்கணும்டா அந்த உள்ளத்தில அல்லாஹ் நினைவுபடுத்தப்படுறான்.
அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்படுகிறது என்றா அங்க நான் என்று சொல்லி ஒரு எண்ணம் ஒரு உணர்வு தான் அந்த உள்ளத்தில் எந்நேரமும் நினைக்கப்படுகிறண்டா, எந்நேரமும் அந்த உள்ளத்தில நினைவாக இருக்கண்டா, இல்லாட்டி உள்ளம் நினைக்கிறதாக சரிபடுகிறண்டா, அந்த உள்ளத்தில கிடக்கிற குப்பையெல்லாம் சுத்தமாகாதா? சுத்தமாகும். அப்படி என்ன நாம முதல் என்ன செய்கிறோம்? லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு, லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு இந்த உலகமும் இல்லை, உடலும் இல்லை, மொத்தத்தில ஒன்றுமே இல்லை என்று அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துறோமா இல்லையா? அப்ப அதை சுத்தப்படுத்துறதுக்கு முதல் அந்த உள்ளம் எப்படி இருக்குன்னா இந்த உலக சம்பந்தப்பட்ட இந்த உடல் சம்பந்தப்பட்ட தரகுகள் நிரம்பி வலிஞ்சி கொதிச்சு எந்நேரமும் அதோட தொடர்பான சிந்தனையோடையும் அதோட தொடர்பான எண்ணங்களோடையும் அதோட தொடர்பாகவே இருக்கிற உள்ளமாகவே இருந்த உள்ளத்தை இந்த லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு படைப்பே இல்லை, சிருட்டி இல்லை, மொத்தத்தில உலகமும் உடலும் ஆகிய ஒன்றுமே இல்லை எனும் போது, ஒன்றுமே இல்லை என்று மறக்கிற போது உள்ளம் இப்ப எந்த நிலைக்கு வரும்? மழலை பருவ உள்ளத்தில இருந்த அந்த உள்ளத்துக்கு வராதா? மழலை பருவ உள்ளத்தில நம்ம உள்ள எப்படி இருந்துச்சு? அதுல என்னையாவது அசுத்தமானது, துப்புரவு பண்ண வேண்டியது, புட்பூண்டுகள், தேவையில்லாத விஷயங்கள், மரங்கள், புல்லுகள் எல்லாம் இருந்துச்சா? இப்ப நம்ம லா இலாஹ என்கிற இந்த சொல்ல கொண்டு ஒன்றுமே இல்லை, இந்த உலகமும் இல்லை, உடலும் இல்லை என்று சொல்லி மறக்கிற பொழுது திரும்பியும் அந்த உள்ளம் எந்த நிலைக்கு வருகிறது? இப்ப அந்த மழலை பருவ அந்த உள்ளத்திற்கு சுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமான நிலைக்கு வருகிறதா இல்லையா? அப்ப இப்ப நாம வாங்கின வளக நாம இப்ப புள்ளையெல்லாம் புடுங்கி மரத்தையெல்லாம் வெட்டி நல்ல துப்புரவாக்கி நல்ல சுத்தமாக்கி எடுக்கிற மாதிரி இப்ப உள்ளமும் வந்ததுக்கு பிறகு இப்ப உள்ளத்தை என்ன செய்யணும்? நாம பாதுகாக்கணும். அப்படியே அந்த